My dear children, நம்ம இந்த வீடியோல 5th சாப்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். அதான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இது எக்ஸாமுக்கு கேட்குற வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ்பிளைன் இன்புட் ஆஃப் அண்ட் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல கேட்கலாம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற இன்புட் ஃபங்க்ஷன் இன்புட் ஆஃப் தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற இன்புட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அவுட்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆஃப் தான் அவுட்புட் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாமுக்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனோட யூஸ் என்னன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அதோட சின்டெக்ஸ்னா ஜெனரல் ஃபார்மேட் வித் எக்ஸாம்பிளோட நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ஃபர்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனுடைய யூஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். The input function input of இங்க நம்மளுடைய இன்புட் ஃபங்க்ஷன் input of helps to enter data at runtime by the user. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் டேட்டாவை யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். Next second one output function. இங்க நம்மளுடைய output function print of function. The output function print of is used to display the result of the program on the screen after execution. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமோடைய ரிசல்ட் அவுட்புட்டை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் print of function. அவுட்புட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற அவுட்புட் ஃபங்க்ஷன் print of function. Let's see here. In Python, the print of function is used to display the result on the screen. இப்போ ஒரு ப்ரோக்ராமோட ரிசல்ட்டை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் print of function. நெக்ஸ்ட் இந்த print of ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ்னா அதோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும். இங்க 4 வேரியஸ் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. print of string to be displayed as output. நம்ம என்ன மெசேஜ் ஆர் ஸ்ட்ரிங் நம்ம டிஸ்பிளே பண்ணுமோ அதை பராந்தசிஸ்குள்ளாடி டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா print of welcome to python programming ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். நம்ம என்ன டபுள் கோட்ஸ்ல கொடுத்திருக்கோமோ அதே சேம் மெசேஜ் சேம் ஸ்ட்ரிங் நமக்கு டிஸ்பிளே ஆகும். welcome to python programming. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்மேட்ல ஒரு வேரியபிளோட வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஜெனரல் ஃபார்மேட் print of வேரியபிளை நம்ம பராந்தசிஸ்குள்ளாடி கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸ் ஒரு வேரியபிள், இந்த எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ 5ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா print of இந்த வேரியபிளை இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி கொடுக்குறோம். ஸோ இப்போ எக்ஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூ நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகும். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் தேர்டு ஒரு ஸ்ட்ரிங் வித் வேரியபிளோட வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ print of ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எந்த வேரியபிளோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுமோ அந்த வேரியபிளை கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அதான் print of string to be displayed as output கமா வேரியபிள். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா எக்ஸாம்பிள் print of the value of x is. இப்போ the value of xன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த x வேரியபிளோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதான் எக்ஸுங்க கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்மேட் பார்க்கலாம். இந்த ஃபோர்த் ஃபார்ம்ல எப்படி மல்டிபிள் ஸ்ட்ரிங் வித் மல்டிபிள் வேரியபிள்ஸோட வேல்யூ டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோர் தென் ஒன் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். The comma is used as a separator in print of to print more than one item. இங்க print of string 1 first string அதோட வேரியபிள். நெக்ஸ்ட் ஒன்னொன்னுக்கும் கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். செகண்ட் ஸ்ட்ரிங்கோட வேரியபிள். இதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் வித் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேரியபிள், அந்த எக்ஸ் வேரியபிளுக்கு 5 வேல்யூ அசியூம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒய் வேரியபிள் எடுத்திருக்காங்க. இந்த ஒய் வேரியபிளுக்கு வேல்யூ 6 அசியூம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் z வேரியபிள்ல எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க print of z ஒரு வேரியபிளோட வேல்யூ மட்டும்தான் டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ zல இருக்கிற வேல்யூ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். தான் சொல்யூஷன்.
செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா print of the sum string with வேரியபிளோட வேல்யூ. இப்போ நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே சேம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு z வேரியபிள் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு. தேர்டு என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் ஸ்ட்ரிங் வித் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் த சம் ஆஃப் என்ன டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும் 5, த சம் ஆஃப் 5. நெக்ஸ்ட் எகெயின் டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் இருக்கு and. நெக்ஸ்ட் ஒய், இப்போ ஒயில் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும் 6. நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸில் ஈஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸ். நெக்ஸ்ட் இசட்ல இருக்கிற 11. ஸோ நம்மளோட அவுட்புட் இப்போ எப்படி இருக்கும், த சம் ஆஃப் 5 and 6, எக்ஸோட வேல்யூ 5, செகண்ட் ஸ்ட்ரிங் and தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒய் வேரியபிளோட வேல்யூ 6. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்ட்ரிங் ஈஸ், இதோட ஆன்சர் z is equal to 11 டிஸ்பிளே ஆயிருக்கு. த சம் ஆஃப் 5 and 6 is 11. இதான் நம்மளுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் செகண்ட் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். In Python, input of function is used to accept data as input at runtime. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் அதோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ் ஃபார் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதோட சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். Where prompt string is a message to the user to know what input can be given. இப்போ இந்த prompt stringோட யூஸ் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும், அந்த இன்புட் மெசேஜை யூசருக்கு சொல்றது இந்த prompt string தான். அதான் prompt string is a message to the user to know what input can be given. Next point, if a prompt string is used, it is displayed on the monitor. இப்போ இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். த யூசர் கேன் ப்ரொவைட் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஃப்ரம் த இன்புட் டிவைஸ். ஸோ யூசர் அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் இன்புட் டேட்டாவை இன்புட் டிவைஸ்லேருந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் கிவன் இன் இன்புட் ஆஃப் த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கலைன்னா no message is displayed on the screen. ஸ்க்ரீனில் எந்த மெசேஜும் டிஸ்பிளே ஆகாது. thus the user will not know what is to be typed as input. இப்போ யூசருக்கு என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுக்கணும்னு தெரியாமல் போக சான்ஸ் இருக்கு. ஸோ யூசர் irrelevant-ஆன இன்புட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கம்பல்சரியாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்து எப்படி இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய ஜெனரல் ஃபார்மேட் தெரியும். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள் சிட்டி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிட்டி. இப்போ இதான் நம்மளுடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இப்போ ரன் பண்ணும்போது என்ன பண்ணும், என்டர் யுவர் சிட்டின்னு கேட்கும். இங்கே இன்புட் மதுரை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றோம். மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஆஃப் ஐ ஆம் ஃப்ரம் நம்மளுடைய மெசேஜ் அது டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கமா கொடுத்து சிட்டி. இப்போ இந்த சிட்டி வேரியபிள் இருக்கிற வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ரன் பண்ணும்போது இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிற மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகும், ஐ ஆம் ஃப்ரம். நெக்ஸ்ட் இந்த சிட்டி வேரியபிளோட வேல்யூ மதுரை டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐ ஆம் ஃப்ரம் மதுரைன்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள், இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல் எப்படி இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் சிட்டி நம்மளுடைய வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப். இங்கே பேராந்திஸ்குள்ளாடி எந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கும் நம்ம கொடுக்கல. இப்போ இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் எந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குமே நம்ம கொடுக்கல. ஸோ இங்கே மானிட்டரில் எதுவும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்ம என்ன இன்புட்டு கொடுக்கணும்னு தெரியாமல் சமதர் இன்புட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இன்புட் ராஜராஜன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஐ ஆம் ஃப்ரம் அப்படியே டிஸ்பிளே ஆகும். சிட்டி, இந்த சிட்டியில் ராஜராஜன் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம irrelevant-ஆன இன்புட் கொடுக்கும்போது நமக்கு irrelevant-ஆன அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் எரரா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நோட் தட் இன் எக்ஸாம்பிள் 2 த இன்புட் ஆஃப், இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் எந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குமே நம்ம கொடுக்கல. is not having any prompt string. Thus the user will not know what is to be typed as input.
ஸோ யூசருக்கு என்ன இன்புட் டைப் பண்ணணும்னு தெரில. ஸோ இஃப் த யூசர் இன்புட்ஸ் irrelevant டேட்டா, இப்போ யூசர் irrelevant டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தா as given in the above example, then the output will be unexpected. Output வந்து தப்பா இருக்க சான்ஸ் இருக்கு. Output வந்து unexpected இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. So to make your program more interactive, provide prompt string with the input of. So நம்ம கரெக்டான expected result நமக்கு வேணும்னா நம்ம prompt string input of functionல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Next very important point. இப்போ இந்த input of function நம்ம கொடுக்குற எல்லா டைப் ஆஃப் டேட்டா, நம்பரா இருக்கட்டும் இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையும் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் நம்பர் 100 நம்ம என்டர் பண்ணா கூட அதை நம்பரா கன்சிடர் பண்ணாது, அதை 100 சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணும். இப்போ ஒரு நம்பர் நியூமரிக் டேட்டாவை எப்படி இன்புட்டா கொடுக்கணும் அதுதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. The input of accept all data as string or characters but not as numbers. The input of function எல்லா டேட்டாவையும் ஸ்ட்ரிங் இல்லைன்னா கேரக்டரா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நம்பரா கன்சிடர் பண்ணாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், if a numerical வேல்யூனா தெரியும் numbers is entered, the input values should be explicitly converted into numeric data type. இப்போ நம்ம நம்பர் என்டர் பண்ணா அந்த நம்பரை ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும், அந்த ஸ்ட்ரிங்கை எக்ஸ்பிளிசிட்டா நியூமரிக் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணணும். அந்த நியூமரிக் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன பண்றோம்னா int of ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. The int of function is used to convert string data as integer data explicitly. இந்த int of function யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கிற ஸ்ட்ரிங்கை இன்டிஜர் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்டிஜர் டேட்டா, ஒரு நியூமரிக் டேட்டாவை இன்புட்டா கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து நம்மளுடைய வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு int of. இந்த int of ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம கெட் பண்ற ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ int of input of இது வந்து அஸ்யூஷுவலா முன்னாடி கொடுத்தது மாதிரி input of enter number 1 வந்து நம்மளுடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். Next second y is equal to same int of input of enter number 2 second number வாங்குறோம். Next என்ன பண்றோம்னா print of the sum is equal to x plus y. x வேரியபிள்ல வாங்குற வேல்யூவும் y வேரியபிள்ல வாங்குற வேல்யூவும் ஆட் பண்றோம். Next இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். First enter number கேக்குது, இங்க நம்ம வாங்குற ஸ்ட்ரிங் நம்பரா கன்சிடர் பண்ணிக்கும் 34. very second enter number 2 56. Next the sum, print of the sum is equal to x plus y. xல இருக்கிற வேல்யூ 34, y வேரியபிளோட வேல்யூ 56. ரெண்டு ஆட் பண்ணி 90 டிஸ்ப்ளே ஆகும். இதே சேம் கோட எப்படி ஆல்டர்னேட்டிவ் நம்ம எழுதலாம். அதான் எக்ஸாம்பிள் 4 ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் தி above ப்ரோக்ராம். இதை சிங்கிள் லைன்ல எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேரியபிளையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க x, y. int of input of enter number 1 சேம் கமா போட்டு செகண்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க. int of input of enter number 2. இப்போ print of x is equal to x, y is equal to y. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது அவுட்புட் ஃபர்ஸ்ட் நம்பர் கேக்குது, enter number 1 30 கொடுத்திருக்கு, enter number 2 செகண்ட் 50. இப்போ print of நம்ம இங்க டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ அது சேம் டிஸ்ப்ளே ஆகும், x is equal to. இப்போ இந்த x வேரியபிளோட வேல்யூ 30, செகண்ட் y is equal to இந்த y வேரியபிளோட வேல்யூ 50, அது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இதோட டெமோ பார்க்கலாம், நீங்களும் parallel-ஆ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பைத்தான் ஐடில் ஓபன் பண்ணிக்கிங்க. இந்த பைத்தான் ஐடில் 2 மோட்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டராக்டிவ் மோட், செகண்ட் ஒன் ஸ்கிரிப்ட் மோட். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இன்டராக்டிவ் மோட்ல பண்ணிருக்காங்க, நம்ம இன்டராக்டிவ் மோட்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த அவுட்புட் ஃபங்க்ஷனோட யூஸ் என்னன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட்டை ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்றதா அவுட்புட் ஃபங்க்ஷன். நம்ம இதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் print of ஃபங்க்ஷன். இப்போ நம்ம print of ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்ப்ளே பண்றோம். ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணா அந்த ஸ்ட்ரிங் நம்ம என்ன பண்ணணும், parenthesisக்குள்ளாடி டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இப்போ ஜஸ்ட் வெல்கம் மட்டும் கொடுக்குறேன், வெல்கம். இப்போ நம்ம என்ன மெசேஜ் டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோமோ அந்த மெசேஜ் அப்படியே டிஸ்ப்ளே ஆகும், வெல்கம் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வேரியபிளோட வேல்யூ எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் வேரியபிள் எடுத்திருக்கேன், அந்த எக்ஸ் வேரியபிளுக்கு 10 வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ தான் டிஸ்ப்ளே பண்ண போறேன்.
இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் கொடுத்தா அந்த வேரியபிளோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வித் வேரியபிளோட வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேரியபிளையும் அந்த ஸ்ட்ரிங்கையும் செப்பரேட் பண்ணுறது கமா யூஸ் பண்ணுறோம். நம்ம வேரியபிள் எக்ஸு, ஸோ அந்த எக்ஸ் கொடுத்துரும். கொடுத்தா நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 10ன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஸ்ட்ரிங் வித் மல்டிபிள் வேரியபிள்ஸோட வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி எக்ஸ் வேரியபிள் இருக்குது, அதோட வேல்யூ 10. நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் அனதர் வேரியபிள் ஒய் கொடுக்குறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஜெட் வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு வேரியபிளோட வேல்யூவும் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா த சம் ஆஃப் 10 and 20 இஸ் ஈக்குவல் டு 30ன்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அது எப்படி டிஸ்பிளே ஆகும், அதுக்கு பிரிண்ட் ஆஃப் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் த சம் ஆஃப் இப்போ டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 10ஓட வேரியபிள் எக்ஸ். நெக்ஸ்ட் கமா செப்பரேட்டர் கமா யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்ட்ரிங் 10 and 20. ஸோ அந்த ஐண்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். கமா நெக்ஸ்ட் ஒய் 20 வரணும். 20ஓட வேரியபிள் ஒய். ஸோ ஒய் கமா இப்போ அதோட ரிசல்ட் வந்து இதில் இருக்குது, ஜெட்டில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டுன்னு வரணும். ஈக்குவல் டு நம்மளுடைய ரிசல்ட் 30 வரணும். ஸோ அந்த ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். கமா போட்டுட்டு இப்போ என்னோட ரிசல்ட் ஜெட்டில் இருக்குது, ஜெட் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த சம் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ 10 ஐண்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங் ஐண்ட் ஒய், ஒய்யோட வேல்யூ 20. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டு 30. இசட்டோட வேல்யூ 30 டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் வேல்யூஸை யூசர்ட்டேருந்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதோட ஜெனரல் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்னோட வேரியபிள் சிட்டி கொடுத்துருக்கேன், சிட்டி இஸ் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் என்னோட ஃபங்க்ஷன் இன்புட் ஆஃப் இப்போ என்ன பண்ணுறேன் என்டர் சிட்டி நேம் கொடுத்துருக்கேன். என்டர் சிட்டி நேம் இதான் என்னுடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இப்போ நம்ம என்ன ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அது என்ன ஆகும் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். என்டர் சிட்டி நேம். இப்போ நமக்கு தெரியும் என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் நான் மதுரைன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட இன்புட் வேல்யூ மதுரை. இப்போ சிட்டி வேரியபிள் இருக்கிற வேல்யூ மதுரை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஐ ஆம் ஃப்ரம் மதுரைன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஐ ஆம் ஃப்ரம் மதுரைன்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ மதுரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மதுரை சிட்டி வேரியபிள் இருக்குது. ஸோ சிட்டி வேரியபிளை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஐ ஆம் ஃப்ரம் மதுரைன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல் எப்படி இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே சிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், இங்கே பராந்திஸில் எந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குமே கொடுக்கல. ஸோ ரன் பண்ணும்போது நம்ம மானிட்டரில் எந்த மெசேஜுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ நமக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு டவுட் வரலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் சிம்பிளாக ராஜான்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன் பிரிண்ட் ஆஃப் ஐ ஆம் ஃப்ரம் சிட்டி. ஸோ இங்கே ஐ ஆம் ஃப்ரம் ராஜான்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ என்னோட இன்புட் இரலவெண்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட்டும் இரலவெண்டாக இருக்கும், மிஸ்டேக்காக வரும். ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும். இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற எல்லா இன்புட் டேட்டாவையுமே ஸ்ட்ரிங் இல்லைன்னா கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணும். அது ஒரு இன்டிஜர் டேட்டா, ஒரு நியூமரிக் டேட்டாவை எடுத்துக்காது. இப்போ நியூமரிக் டேட்டாவை நம்ம இன்புட்டாக கொடுக்கணும்னா நம்ம இங்கே இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம 100 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். 100 ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டராக ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ ஒரு 100 நியூமரிக்காக நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இன்புட் ஆஃப் இப்போ என்ன பண்ணுறேன் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன். டபுள் கோட்ஸில் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்பர் 1 num1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 க்ளோசிங் பராந்திசிஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனோடது, செகண்ட் இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோடது. ஸோ 2 க்ளோசிங் பராந்திசிஸ் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ இப்போ num1 கேட்குது. இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாவை என்ன பண்ணும் இன்டிஜர் டேட்டாவாக கன்சிடர் பண்ணும்.
ஸோ இதே மாதிரி தான் இன்டீஜர் டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கணும். நம்ம இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி அனதர் வேரியபிள் ஒய்ல செகண்ட் நம்பர் வாங்குறேன். இப்போ num2 is equal 200 கொடுத்துருக்கேன். இப்போ z வேரியபிளில் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் the sum is equal to நம்மளுடைய சம் வந்து ஜெட்ல இருக்கு. z போட்டோன்னா நம்மளுடைய அவுட்புட் வரும். இப்போ the sum is equal to 300. எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோட வேல்யூ 200. ஸோ sum is equal to 300. இதே மாதிரி நம்ம இன்டீஜர் டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கலாம். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அதோட டெமோ வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.